ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள பணம் போச்சு. 15,000. ஐயோ, எவனோ ஒருத்தன் குறுகுல பூந்து ஆட்டையை போட்டு போயிட்டானே. சுட சுட சுட்டுன்னு வந்திருக்கிறேன். இது சுட்ட கதை இல்ல, உண்மையிலேயே பட்ட கதை. அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 15,000 ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க. கதையை சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னு. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும். அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா? நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு, ஒரு 15,000 ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ். நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு. அந்த நம்பரை நான் செக் கூட பண்ணல. பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது. அப்போதான் எனக்கு டவுட் வருது, சாரு நம்பர் இல்லாம வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள பணம் போச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நான் நினைச்ச மாதிரியே, என்ன செந்தில் காலையிலேயே என் போனை வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான், நீ ஒரு 500வது கால் எனக்கு இந்த மாதிரி பண்றது. இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு, சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க. நான் ஏற்கனவே சைபர்ல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். 15,000 ரூபாய். ஐயோ, எவனோ ஒருத்தன் குறுகுல பூந்து ஆட்டையை போட்டு போயிட்டானே. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷ்னல்ல யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க. சுட சுட சுட்டுன்னு வந்துருக்கிறேன். இது சுட்ட கதை இல்ல, உண்மையிலேயே பட்ட கதை.